பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கும். உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெரிக்கப்படுகிறது. நல்லா என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலபூமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. எதுக்கு புத்தகம்னா இது படிப்பா, எதை படிக்கிறோ இல்ல இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல் பாடம், அதுக்கப்புறம் அவன் படிப்பான். அவனுக்கே தோணும். ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சவங்க தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. என்ன பொழப்பு? இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகம் 2013ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். வள்ளியின் மணாலனே போற்றி சொல்றாங்களே, என்னை பார்த்தா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Emotional damage. பாருங்க எங்கால என்ன சொல்லணும்ன்றத நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. போடுவீங்களா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரு காலை நேரங்கள் அல்லது அதுல வந்து அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. என் நெஞ்சில போய் அதை தவற விடுறேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இருங்க பாய், ஓம்ப போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ அந்த லூசு பண்டாமோனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு பெரிய இது இல்ல. சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன், நண்பன். யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு பாரு. நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்க 8 நிமிஷம் சந்திச்சிருக்கீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த சந்திச்சது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா, எதை நம்புறீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை, இப்ப எதை நம்புறீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல.